இன்னைக்கு வீடியோல ஒடிசாவுல ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் அடிச்ச பூபூத்து பூத்தா படம் இப்போ ஏஏஓ நெக்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளியாகி இருக்குங்க. படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஹாலிவுட், கொரியன்னு எந்த மொழி படமா இருந்தாலும் தமிழ் சப்டைட்டிலோட பார்க்க நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. படத்தோட கதை என்னன்னு இப்ப பார்க்கலாமா? படத்துல நம்ம ஹீரோவோட அம்மா பேய் ஓட்டுறதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட். இதனாலேயே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் ரொம்ப கேலி கிண்டலா தான் பாக்குறாங்க. இதனால ஹீரோவும் வேண்டா விருப்பதான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வராரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஊரே வேணான்னு சொல்லிட்டு துபாய் போக முடிவு பண்றாரு. அதுக்காக ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்புற வழியில பேய் ஒண்ணு இவரை பிடிச்சுக்குது. இதுக்கப்புறம் அந்த ஊர்ல அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. எல்லாரும் இந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு சொன்னதுனால நானும் பார்த்தேன். படம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். படம் பார்க்கும்போதே இது ஒரு லோ பட்ஜெட் படம்னு நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் பக்காவா பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஹாரர் சீக்வன்சஸ் தான். அதுக்காக மட்டும் நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காங்க. பெருசா ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்குமோன்னு நினைச்சிடாதீங்க. ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்டுக்கு அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஓகே ரகமா இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. குறிப்பா அங்கங்க ஆடு கத்துற மாதிரி எதையோ சாப்பிடுற மாதிரி சவுண்ட் எல்லாம் காட்சியா காட்டாம அந்த சவுண்ட் மூலமாவே நமக்கு கன்வே பண்ணிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அம்மா கேரக்டர்ல நடிச்சவங்களோட நடிப்பு சூப்பர். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லைனாலும் போக போக குறிப்பா கிளைமேக்ஸ்ல நல்லா பண்ணிருக்காரு. படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே அதோட லென்த் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நெருக்கி ஓடுது. இவ்ளோ டியூரேஷன் இந்த படத்துக்கு தேவையே இல்லாதது. மெயின் கதைக்குள்ள போறதுக்கே இவங்க 50 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அந்த 50 நிமிஷம் ஏதோ நாடகம் பாக்குற ஃபீல் தான் கொடுக்குமே தவிர சுவாரஸ்யமா எதுவுமே இருக்காது. அது நம்மள கண்டிப்பா சோதிச்சிரும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டைம் இருந்தாலோ இல்ல போர் அடிச்சாலோ பார்க்கலாம். படத்துல எந்த அடல்ட் கண்டென்ட்டோ கிடையாது. சோ தாராளமா ஃபேமிலி கூட பார்க்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா.